Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான Chapter 9 Government Organizationல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Public Corporation Meaning and its Features. Okay. Before going for Public Corporation, Public Company-னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. Company whose shares are traded freely on a stock exchange அதை தான் நம்ம Public Company அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, பப்ளிக் கார்ப்பரேஷன் என்ன அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை த கவர்மெண்ட் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன். அண்ட் என்ன பர்பஸ்க்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஒரு சர்டன் பர்டிகுலர் பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் செக்டருங்கிறது ஒரு பிஸ்னஸ் அண்ட் இட் இஸ் கிரியேட்டட் பை த லெஜிஸ்லேச்சர், அதாவது ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக அந்த நேமை வந்து அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத கெசட் மூலமாகவே நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ தேர் ஆர் மெனி பிஸ்னஸ் கிரியேட்டட் இன் இந்தியா பை த கவர்மெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏர்லைன்ஸு, ஏர் இந்தியா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த பப்ளிக் கார்ப்பரேஷன். என்ன பர்பஸுக்காக இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டு ஜெனரேட் ரெவன்யூ ஃபார் த கவர்மெண்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபார் த எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். தேர்ட் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் எசென்ஷியல் சர்வீசஸ் டு த சிட்டிசன்ஸ். அண்ட் த லாஸ்ட் பர்பஸ் வந்து டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய மெயின் பர்பஸ் வந்து ரெவென்யூக்காகவும் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அண்ட் சில சர்வீசஸ் சிட்டிசன்ஸுக்கு சில எசென்ஷியல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை த ஸ்டாட்யூட். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்டாட்யூட்டரி கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் கிரியேட்டட் பை எ ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த ஸ்டாட்யூட்டை என்ன பண்ணணும்னா டிஃபைன் பண்ணிடும் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இதுலேயே எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி மேனேஜ்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதில் ஒன் ஆஃப் த டைரக்டர் வந்து வில் பி அப்பாயிண்டட் ஆஸ் அ சேர்மேன் ஆஃப் த போர்டு. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்சஸ். ஓகே, so there won't be any political influences in this public corporation. Okay, now we can move on to the features of the public corporation. So in the public corporation அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மிடில் கோர்ஸ் பிட்வீன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒரு பக்கமும் இந்த ப்ரைவேட்லி ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு கம்பெனி இன்னொரு பக்கம் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ளது தான் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன். ஓகேவா, டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்தோம், எல்லா கண்ட்ரோல் வில் பி பை த ஸ்டேட் பார்லிமெண்ட். ஓகே, கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கும், ஃபண்ட் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதோட ரெவென்யூஸ் எல்லாம் நம்ம டெபாசிட் பண்ணிடணும், வி ஹாவ் டு சப்மிட் டு த ட்ரெஷருக்கு சப்மிட் பண்ணிடுவோம். இது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். அண்ட் ப்ரைவேட்லி ஓன்ட் அண்ட் மேனேஜ்னா அது தனி, அவங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, அவங்களே எல்லாம் பண்ணிப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு இதுதான் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன். ஸோ லெட் அஸ் see the features of the public corporation. Special statute, separate legal entity, capital provided by the government, financial autonomy, management by board of directors, own staff, service motive, public accountability. First one நம்ம பார்க்கலாம், special statute. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை த ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இவங்க தான் இந்த ஸ்டேட் ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டால் இது கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஆக்ட்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதோட பவர்ஸ், அதோட அப்ஜெக்டிவ்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸு அண்ட் இது எல்லாமே அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் ஆக்ட்ஸ் அக்கார்டிங்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் வந்து இதுக்கு வந்து இட் ஹாஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டினா ஐடென்டிட்டி.
அது ஒரு தனி லீகலாக பர்சனாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை. இதுக்கு வந்து பெர்பச்சுவல் சக்சஷன் இருக்குது அப்படின்னா திஸ் வில் கண்டினியூ நான் ஸ்டாப். எது எப்படி போனாலும் எய்தர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரிட்டையர் ஆனாலோ இல்லை இறந்து போனாலோ இல்லை மெம்பர்ஸ் வந்தாலோ மாறினாலோ பட் திஸ் பப்ளிக் கார்ப்பரேஷன் will go on without any interruption. Okay, and that is called perpetual succession. அடுத்தது காமன் சீல். காமன் சீல் அப்படின்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு லீகல் பர்சனாக நம்ம எடுத்துக்கிறோம், அது கூட அஃபிஷியல் சீல் இருக்கும், அதுதான் காமன் சீல் சொல்லுவான். அந்த சீலை என்ன டாக்குமெண்ட்டில் நாம் போட்டாலும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த சிக்னேச்சர் ஆஃப் த பப்ளிக் கார்ப்பரேஷன். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, இண்டிபெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். இது இட் கேன் ஓன் ப்ராப்பர்ட்டி. இது வந்து அதை தான் நம்ம வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டியாக நம்ம சொல்கிறது. இட் கேன் ஃபைல் சூட் இன் இட்ஸ் ஓன் நேம். திஸ் இஸ் செட் டு பி செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் நடத்துறதுக்கான கேபிட்டல் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் இல்லை எனி அதர் ஏஜென்சிஸ் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட். பட் இன் சம் கேசஸ் நிறைய பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தே ஸ்டார்டட் ரைசிங் தேர் கேபிட்டல், ரைஸ் தேர் மணி ஃப்ரம் த கேபிட்டல் மார்க்கெட் ஆல்சோ. அப்பார்ட் ஃப்ரம் கெட்டிங் இட் ஃப்ரம் த கவர்மெண்ட், they are also raised their money from the capital market also. அடுத்தது ஃபினான்ஷியல் அட்டானமி. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனுக்கு வந்து it will enjoy the financial autonomy, அதாவது it need not depend on anyone or anything for the finance. அதுவே அதுக்கான பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும், அதுக்கு அத்தாரிட்டி இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதோட ஏர்னிங்ஸ், அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ஏர்னிங்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃப்ரீடம் இருக்குது பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும். தட் இஸ் இட் நீட் நாட் சப்மிட் த ரெவென்யூ த்ரூ த ட்ரெஷர் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, தே ஃப்ரேம் தேர் ஓன் பட்ஜெட். ஓகே, that is said to be financial autonomy. They are not dependent. Next பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இதோட ஹெட் யாராக இருப்பாங்கன்னா இட் வில் பி மேனேஜ்டு பை த போர்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ். அவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இட் வில் பி நாமினேட்டட் பை த கவர்மெண்ட் ஆக்சுவலி. ஓகே, அண்ட் ஆனால் தேர் வில் பி நோ கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்சஸ். டே டு டே ஒர்க்கிங் ஆஃப் த கார்ப்பரேஷனில் கவர்மெண்ட்டோடைய இன்டர்ஃபியரன்சஸ் இருக்காது. பட் அவங்கள வந்து ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, என்ன நடக்குதுன்றத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓன் ஸ்டாஃப். ஓன் ஸ்டாஃப் அப்படின்னா பப்ளிக் கார்ப்பரேஷனுக்கு தேவையான ஆட்கள், வேலை செய்யறதுக்கான ஆட்கள் வந்து அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கான ரெமுனரேஷனு, அவங்களுக்கான சர்வீஸ் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே பப்ளிக் கார்ப்பரேஷனே டிசைட் பண்ணிக்குவாங்க. இதில் கவர்மெண்ட்டோ இல்லை பார்லிமெண்ட்டோட லெஜிஸ்லேச்சர் ரூல்ஸோ இங்கே வராது. ஓகே, தே கேன் அப்பாயிண்ட் தேர் ஓன் ஸ்டாஃப் அக்கார்டிங் டு தேர் நீட். அவங்களுக்கு எந்த இடத்துல நீடு, மேனேஜரல் ஸ்கில்ஸ் உள்ளவங்க வேணுங்களா இல்லை ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் வேணுன்றவங்களா அப்படின்னு அவங்களே பார்த்து அவங்க அந்த தேவையான ஸ்டாஃபை அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சர்வீஸ் மோட்டிவ். ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா சர்வீஸ் மோட்டிவ். தோ ப்ராஃபிட் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் பட் இட் இஸ் நாட் கன்சிடர் டு பி த மெயின். சர்வீஸ் மோட்டிவ் தான் மெயின். ஓகே, அண்ட் ரீசனபிள் ப்ராஃபிட்டை தே கேன் ஏர்ன் வித் that is the main motive of the public corporation. Next, the last features of the public corporation is public accountability. ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷன் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட், அவங்களோட ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த ஆனுவல் ரிப்போர்ட் ஷுட் பி சப்மிட்டட். அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணிடுவாங்க. யார் பண்ணுவாங்க? ஆஸ் யூஷுவல் பை த கண்ட்ரோலர் ஆஃப் த ஆடிட் ஜெனரல் ஆஃப் த இந்தியா. இந்த ஆனுவல் ரிப்போர்ட், இந்த ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே வில் பி presented in the parliament or the state legislatures. அவங்கக்கிட்ட அதை சப்மிட் பண்ணி they are responsible for the public because அவங்களோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது இல்லை, சர்வீஸ் மோட்டிவ் தான். ஸோ எந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுவாங்க ஆடிட்டர்ஸு. அதை they have to present it in the parliament. Okay,
So these are the features of the public corporation. The next module we will see about the advantages of the public corporation.